ஸ்டூடெண்ட்ஸ், நான் ஒரு இம்பார்ட்டண்டான அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போறேன். இன்னையிலிருந்து கொஞ்ச நாளைக்கு நான் ஹாலிடேக்கு போக போறேன். நான் என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டியை இன்னொரு புது பிரின்சிபல் கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ண போறேன். நான் வர வரைக்கும் நீங்க எது பேசணும்னாலும் அவர்கிட்டயே பேசிக்கலாம். மீட் யுவர் நியூ பிரின்சிபல். பயங்கரமான மந்திரவாதி, என்ன பார்த்து பயப்படணும். நான் தான் ஷாகால். ஷாகால்? என்னால நம்பவே முடியல ருத்ரா. ஷாகால் நம்மளோட புது பிரின்சிபலா? ஹலோ பசங்களா, நீங்க எல்லாரும் ஹாலிடேக்கு போகணுமா? அதனால மேடம் என்கிட்ட கெஞ்சி கேட்டுக்கிட்டாங்க. அது என்னன்னா, இந்த ஸ்கூலோட பாரத்தை என் முழுவதும் தாங்கணும்னு. சோ என்னால அவங்களுக்கு மறுப்பு சொல்ல முடியல. அதாவது இந்த உலகத்துக்கே தெரியும் எனக்கு பசங்க மேல எவ்வளவு அன்பு இருக்குன்னு. உண்மைதானே அது? ஷாக்காலுக்கு பசங்க மேல எவ்வளவு அன்பு இருக்குன்னு யாராவது நம்ம கிட்ட கேட்டுதான் தெரிஞ்சுக்கணும். ஸ்டூடெண்ட்ஸ், உங்களோட புது பிரின்சிபல் சாருக்கு எல்லாரும் விஷ் பண்ணுங்க. குட் மார்னிங் சார். மேடம் கானுன்கோ, சாரி டு டிஸ்டர்ப் யூ. MBTVயோட பீஸ் எல்லாம் எங்கேயும் காணாம போயிருக்கு. ஒரு பீ கூட இல்ல. எல்லா பீஸும் எங்க தான் போச்சுன்னே தெரியல. அட, இது எப்படி நடக்க முடியும்? நான் பிரின்சிபல் ஆனதும் யாரோ இந்த மாதிரி சதி செஞ்சிருக்காங்க, என்னோட பேரை கெடுக்கணும்னு. இங்க பாருங்க, யார் அதை எடுத்து வச்சிருக்கீங்களோ அவங்களே கொண்டு வந்து அதை கொடுத்துருங்க. அப்படி அந்த ஸ்டூடெண்ட் செஞ்சிட்டா அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு நான் பனிஷ்மெண்ட் கொடுக்க மாட்டேன். ஆனா ஒருவேளை நானே அந்த ஸ்டூடெண்ட்டை கண்டுபிடிச்சிட்டா அவனை ஸ்கூலை விட்டே அனுப்பி வச்சிருவேன். என்ன புரிஞ்சுதா? மைரா, வருண், எனக்கு என்னமோ இதெல்லாம் ஷாக்காலோட வேலை தான் தோணுது. லெட்ஸ் கோ அண்ட் செக் இட். மிஸ் செக்யூரிட்டி, ருத்ராவுக்கு அந்த வீடியோ கிளிப்பிங்க காட்டுங்க. ஷாக் ஆயிட்டியா ருத்ரா? நீ கனவுல கூட யோசிச்சு பார்த்திருக்க மாட்டல்ல இந்த மாதிரி நீ என்கிட்ட மாட்டிப்பன்னு. தப்பு செய்யற எந்த மனுஷனா இருந்தாலும் ஒரே ஒரு தடயத்தை விட்டுட்டு போயிடுவான். அதே மாதிரி தான் நீயும் இந்த விஷயத்துல ஒரு தடயத்தை விட்டுட்டு போயிட்ட பாரு. இதுதான் எல்லா விஷயத்தையும் ரெக்கார்ட் பண்ணிடுச்சு. பாத்தியா? ஷாக்கால், நீங்க என்ன சிக்க வைக்க தான் இந்த வேலை பண்ணீங்க. உங்களுக்கு ஏற்கனவே என் மேல பகை இருக்கு. எனக்கு என்னமோ இதுல ஏதோ தப்பு இருக்குன்னு தோணுது. மேடம் கானன்கோ இத்தனை பேரை விட்டுட்டு உங்களை எதுக்காக ஸ்கூல் பிரின்சிபல் ஆக்குனாங்க? ருத்ரா, நானும் இந்த ஸ்கூல்ல ஜெய்சிங் மாதிரி போர்ட் ஆஃப் டைரக்டர்ல ஒருத்தங்கிறத நீ தெரிஞ்சுக்கணும். யாராவது வந்து என்கிட்ட கொஞ்ச நாள் பிரின்சிபலா இருங்கன்னு கெஞ்சி கேட்டுக்கிட்டாங்கன்னா அப்போ அவங்க கோரிக்கையை நான் கண்டிப்பா ஏத்துக்கிட்டு தானே ஆகணும். அப்புறம் நீங்க உங்க பொருள் எல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. சாயங்காலம் யாரெல்லாம் வெளியே போக போறீங்கிறத நான் அப்புறமா உங்ககிட்ட சொல்றேன். ஆனா நீ கண்டிப்பா வெளியில போயிடுவ. அதுக்கப்புறம் எப்பவும் திரும்பி வர முடியாது. ஷாக்கால், ருத்ரோட வயசை பார்த்து ருத்ரோட மேஜிக்கை என்னைக்கும் சந்தேகப்படாதீங்க. சாயங்காலம் ஆவறதுக்கு இன்னும் டைம் இருக்கு. அதுக்குள்ள நான் இதை நிரூபிச்சிருவேன். இதெல்லாம் உன்னோட சதிதான்னு. ஐயோ, நான் பயந்துட்டேன். எனக்கு பயமா இருக்கு. பயந்துட்டேன். இங்க பா, இப்ப நேரா ரூமுக்கு போற. அதுக்கப்புறம் சாயந்தரம் வரைக்கும் நீ ரூம் விட்டு வெளியில வரவே கூடாது. அப்படி வெளியில வந்த ஒரு குற்றவாளி மேல என்ன ஆக்ஷன் எடுப்பனோ அதே ஆக்ஷனை தான் உன் மேலேயும் எடுப்பேன். புரிஞ்சுதா? அதுக்கப்புறம் நீ என் மேல வருத்தப்பட்டு எந்த பிரயோஜனமும் இல்லை. வெளியில போ. ஒருவேளை நம்ம ரூம்குள்ள போனோம்னா நம்ம இன்னசென்ட்னு நிரூபிக்க முடியாது. ஷாக்கால் எந்த கிளிப்பை எல்லாருக்கும் காட்டினாரோ அது அவரோட மேஜிக்கால பண்ணது. பரவாயில்லையே, ரொம்ப சரியா கண்டுபிடிச்சிட்டே ருத்ரா. நான் மேஜிக் பண்ணி தான் அந்த கிளிப்பிங்க ரெடி பண்ணேன். அதுக்கப்புறம் அதுல ஒன்ன சிக்க வச்சிட்டேன். இதோட உன் கதை முடிஞ்சுது.
இப்ப நான் உன்னை ஒண்ணும் பண்ண போறது இல்ல. இங்க இருக்கிற காட்ஸே உன்னை ஒரு வழி பண்ணிடுவாங்க. புரிஞ்சுதா? காட்ஸ், காட்ஸ், ருத்ரா இங்க சுத்திக்கிட்டு இருக்கான். அவனை பிடிங்க. காட்ஸ், ஷாக்காலோட ஆர்டர், ருத்ராவை காலி பண்ணுங்க. காட்ஸ், என்ன இல்ல, ருத்ராவை காலி பண்ணுங்க. சாரி மிஸ் செக்யூரிட்டி, நாங்க ருத்ராவை தான் விரட்டிக்கிட்டு இருந்தோம். நீங்க திடீர்னு நடுவுல வந்துட்டீங்க. சாரி. சீக்கிரமா ஃபாலோ பண்ணுங்க, அவனை தப்பிச்சு போக விடாதீங்க. Zibaiska, Spider Net Creator. இப்ப அவங்களுக்கு புத்தி வந்துருச்சு. இப்ப நான் என்ன பண்றேன்னு பாரு. அந்தர் மந்தர் காளிக்கு அந்தர் சூ. வைரா, ஏற்கனவே ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு. இல்ல, ருத்ரா, நம்ம மாட்டிக்கிட்டோம். இப்ப தப்பிச்சு போறதுக்கு வழியே இல்ல. Zibaiska, Miniature Size Creator. நான் மெஜிஷியன், பயங்கரமான மந்திரவாதி. என்னை பார்த்து பயப்படணும். நான் தான் ஷாகால். ருத்ரா, இதோட உன் ஆட்டம் முடிஞ்சது. நான் உன்னை ஒரு எறும்பு மாதிரி அப்படியே நசுக்கிருவேன். சீக்கிரமா தேடுங்க ருத்ராவை. அவன் இந்த ரூம்ல தான் எங்கேயோ இருக்கிறான். இங்க பாருங்க மிஸ் செக்யூரிட்டி, ருத்ரா உங்க பின்னாடி தான் இருக்கான். எங்க இருக்கான்? என்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது. மிஸ் செக்யூரிட்டி, ருத்ராவை தான் பிடிக்கணும், என்ன இல்ல. சாரி பிரின்சிபல் சார், சாரி. நீங்க ருத்ராவை பிடிச்சதை நான் கவனிக்கவே இல்ல. ஐ எம் வெரி சாரி. டோன்ட் வரி, நான் அந்த ருத்ராவை பிடிக்காம நிச்சயமா விட மாட்டேன். அவன் இந்த ஸ்கூல்ல அட்மிஷன் ஆனதுல இருந்து என்ன நிறைய முறை அவமானப்படுத்திக்கிட்டே இருந்தான். ஈகிள் மேன், சீக்கிரமா வாங்க. தேடுங்க தேடுங்க, போய் ருத்ரா எங்க இருக்கான்னு தேடுங்க. இந்த ஸ்டாச்சூஸ் எல்லாம் ஏன் இப்படி நடுவழியில இருக்கு? மெயின்டெனன்ஸ் டிபார்ட்மெண்ட்லாம் என்னதான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? வெளியில போய் தேடுங்க. ருத்ரா இங்க கிடையாது. மிஸ் செக்யூரிட்டி ரொம்ப பாவம். அவங்களால நம்மள கண்டுபிடிக்கவே முடியல. Go to Mr. Meditation Workshop. உங்களுக்கு வேண்டிய ஹெல்ப் அவர் பண்ணுவாரு. நோ மைரா, she is very smart. அவங்க சைலண்டா நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க.
ருத்ரா, எனக்கு மிஸ் செக்யூரிட்டி மெசேஜ் கொடுத்தாங்க. சொல்லு, நான் உனக்கு என்ன ஹெல்ப் பண்ணணும்? சார், இந்த பீஸ் எல்லாம் ரோபோட்டிக். ஒருவேளை ஏதாவது பீ கீழே விழுந்தா அது எல்லாமே கெட்டு போகுது. அப்ப நீங்க அது எப்படி தேட முடியும்? என்கிட்ட ஒரு மதர் பீ இருக்கு. அதுவும் குயின் பீ மாதிரி தான். இதை நாம பறக்க வைக்கலாம். இது பறந்துகிட்டே ஸ்கூலு ஃபுல்லா சுத்தும். அப்புறம் எந்த பீ கீழே விழுந்து கெட்டு போய் இருந்தாலும் அது மதர் பீக்கு அட்ராக்ட் ஆகி ஒட்டிக்கும். அப்புறம் மதர் பீ அதை இங்க ஒர்க் ஷாப்புக்கு கூட்டிட்டு வரும். சார், நீங்க இதை அனுப்புங்க. மேடம் கானன்கோ ரூம்ல ஒரு பீ கிடைச்சாலும் மிஸ்ட்ரி எல்லாமே சால்வ் ஆயிடும். சரி. ருத்ரா பெரிய தப்பு பண்ணிட்டான். அவனை தப்பிக்க விடாதீங்க. என்ன புரிஞ்சுதா? எல்லா கேட்ஸையும் லாக் பண்ணுங்க. ஒரு இடம் விடாம அவனை தேடுங்க. ஒருவேளை தேவைப்பட்டுச்சுன்னா எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கும் இதை தெரியப்படுத்துங்க. யாரு ருத்ராவை பிடிச்சி தராங்களோ அவங்களுக்கு ஸ்காலர்ஷிப் கிடைக்கும்னு. இது மதர் பீ ஆச்சு. இது டேமேஜ் பீஸ் எதுவா இருந்தாலும் அது கூட ரிப்பேருக்கு கொண்டு போயிடும். அத பிடிங்க சீக்கிரம். நமக்கு எப்படியாவது ஒரு தடயம் கிடைச்சே ஆகும். அதை வச்சு அவனை பிடிச்சிடலாம். ஷாக்கால் சார், வெரி சாரி. நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லலாம்னு வந்தேன். ருத்ராவை பத்தி எந்த தகவலுமே தெரியல. அநேகமா அவன் உங்களுக்கு பயந்துகிட்டு ஓடி போயிட்டான்னு நினைக்கிறேன். ஐயோ செக்யூரிட்டி, அவன் ருத்ரா அவன் யாருக்கும் பயப்பட மாட்டான். நீங்க எந்த மாதிரியான செக்யூரிட்டி? நீங்க திரும்ப என் வழியில தான் குறுக்க வர்றீங்க. உங்களை புரிஞ்சுக்க முடியல. எனக்கு இப்ப என்ன தோணுதுன்னா உங்களையும் வெளியில அனுப்புனா என்னன்னு. எங்க போற? என் கையில மட்டும் நீ மாட்டின, அதுக்கப்புறம் நான் என்ன பண்றேன்னு பாரு. ஷாக்கால் சார், நீங்க என்ன இப்படி பண்ணிட்டீங்க? இப்போ உண்மையான கல்பிரிட் யாருங்கிறது இனிமே தெரியவே போறதில்ல. இதுல தெரிஞ்சுக்க என்ன இருக்கு? அதான் ருத்ரா செஞ்ச தப்பு தான் நமக்கு வீடியோ மூலமா தெளிவா தெரிஞ்சிருச்சு. அப்புறம் என்ன? சாயந்தரத்துக்குள்ள ருத்ராவை பிடிச்சு கொண்டு வாங்க. வருண், நீ மிஸ்டர் மெக்டிஷன் கிட்ட போய் சொல்லு மதர் பீ வந்துட்டு இருக்குன்னு. அப்புறம் அது கிட்ட இருக்கிற டேமேஜ் பீய ரிப்பேர் பண்ணணும். அதை ரெக்கார்ட் பண்ண வீடியோவை நம்ம எல்லாருக்கும் போட்டு காட்டணும். ருத்ரா, அங்க பாரு, ஷாக்கால் வந்துட்டு இருக்காரு. அவரு மதர் பீ பின்னாடி தான் போவாரு. இபாய்ஸ்கா மதர் பீ இமேஜ் கிரியேட்டோ. மைரா, அந்த மதர் பீய புடி. நம்மளுக்கு ஏதாவது க்ளூ கிடைக்கலாம். ஈகிள் மேன், ருத்ரா ஸ்கூலுக்கு வெளியில போய்கிட்டு இருக்கான். சீக்கிரமா அவனை பிடிங்க. ஒருவேளை அவன் சி பீச்சுக்கு போய் மேடம் கானன்கோவை டிஸ்டர்ப் பண்ணிட போறான். போங்க. தேங்க்யூ மிஸ் செக்யூரிட்டி. இன்னைக்கு நீங்க ரொம்ப ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கீங்க. நான் இப்பவே மேடம் கானன்கோ கிட்ட போறேன். மேடம் கானன்கோ, உண்மையா சொல்லுங்க, நீங்க ஷாக்கால எதுக்கு பிரின்சிபல் ஆக்குனீங்க? ஏன்னா அவர்தான் திறமையான ஆளுங்கிறதுனால. ருத்ரா, போதும், உன் வேலை ரொம்ப அதிகமாயிடுச்சு. மேடம், நீங்க கொஞ்சம் ஒதுங்கி போயிடுங்க. இன்னைக்கு இவன் செஞ்ச காரியத்துக்கு தண்டனை கொடுத்தே ஆகணும்.
உன்னோட குழந்தைத்தனமான இந்த மேஜிக்கால எனக்கு எதுவும் ஆக போறதில்ல கண்ணா. எனக்கு தலை சுத்துது, என் தலை சுத்துது, முடியல. நான் இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்? இங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு? ஏய், எங்களுக்கு குறுக்க வராத. எங்களுக்கு குறுக்க யாரு வந்தாலும் நான் விட மாட்டேன். ஆனா நான் வருவேன். நான் ருத்ராக்கு உதவி செய்வேன். அந்தர் மந்தர் காளிக்கல் அந்தர் சூ. அது எங்க போச்சு? அருண், எனக்கு இதை ரிப்பேர் பண்றதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஒருவேளை இதுல எல்லாம் ரெக்கார்டிங் ஆயிருந்தா எல்லா சஸ்பென்ஸும் முடிஞ்சு போகும். அட, உனக்கு என்ன ஆச்சு? மைரா மேஜிக் பண்ணிருக்கா போல இருக்கு. அடே, யாராவது இருக்கீங்களா? என்னை காப்பாத்துங்க. இதெல்லாம் என்ன நடந்துகிட்டு இருக்கு? ஷாக்கால் இங்க எப்படி வந்தாரு? ஷாக்கால், எல்லாத்தையும் இப்பவே நிறுத்துங்க. நீங்க தானே அவரை பிரின்சிபல் ஆக்குனீங்க. என்ன? நான் எப்ப ஆக்குனேன்? இது எல்லாமே போய். ருத்ரா, நீ சந்தேகப்பட்டது சரிதான். நீ எம்பி டிவி திருடுற மாதிரி ஒரு ரெக்கார்டிங் வீடியோ காட்டினாங்கல்ல, அது ஷாக்கால் மேஜிக்கால உருவாக்குறது. மற்றதை நீயே பாரு. இந்தா. ஆஹா, எவ்வளவு அழகான கடிகாரம். இதுல என்னோட போட்டோ கூட ரொம்ப அழகா இருக்கு. வாவ். நான் மெஜிஷியன், பயங்கரமான மந்திரவாதி. என்னை பார்த்து பயப்படணும். நான் தான் ஷாக்கால். இப்போ நான் என்ன சொல்றேனோ அதைத்தான் நீ இப்ப செய்ய போற. எஸ் ஷாக்கால். ஷாக்கால், இத சதி பண்ணது நீங்க தானே எனக்கு தெரியும். ஆனா நீங்க மறுபடியும் தோத்துட்டீங்க. அநேகமா உங்களுக்கு ஞாபகம் இல்லைன்னு நினைக்கிறேன். ருத்ரோட வயசை பார்த்து ருத்ரோட மேஜிக்கை என்னைக்கும் சந்தேகப்படாதீங்க. ஷாக்கால், இட்ஸ் டைம் டு கோ. ஜிபாய்ஸ்கா ஜிபாய்ஸ்கா பூம் சிக் சிக் பூம். நான் மறுபடியும் வருவேன். வாங்க வாங்க, உன்னை தூக்கி நான் டிடெக்ஷன் ரூம்ல போடல. என்னோட பேர் மிஸ் செக்யூரிட்டி கிடையாது.